வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ற கொழும்பு அதிகார மையத்தின் திணிசான அரசியல் கண்காட்சிகள் தினசரி இலங்கை தீவை அதகலப்படுத்தும் நிலையிலும், அந்த நகர்வுகளுக்கு எதிரான எதிரணியின் நகர்வுகள் கலகலக்க வைக்கும் நிலையிலும் வடக்கின் மிகப்பெரிய வணிக கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தின் முற்றவழி அரங்கில் ஆரம்பமாகிக் கொண்டது. முற்றவழி அரங்கில் இந்த வணிக கண்காட்சி ஆரம்பமாகி களைகட்டளை நகர்த்து நிலையில்தான் மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை சும்மா இருக்க விடுவதில்லை என்ற ஒரு முதுமொழியை நினைவூட்டுவது போல தெற்கிலிருந்து வடக்கு கிழக்கை தொடர்ந்தும் அசைக்கும் நகர்வுகளும் தொடர்ந்தும் வரத்தான் செய்கின்றன. இன்று யாழ் முற்றவழியில் ஆரம்பமான இந்த கண்காட்சி வடக்குக்குரிய முதலீட்டு மாநாடு நேற்று முடிவடைந்த கையுடன் ஆரம்பிக்கப்பட்டமை ஒரு முக்கியமான நகர்வாக தெரிகின்றது. கடந்த வருடம் இந்த கண்காட்சி 78,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களையும் 5,000க்கும் மேற்பட்ட வணிக கூடாரங்களையும் ஈர்த்த நிலையில் இந்த முறை அதனைவிட அதிகமான ஈர்ப்பு இந்த கண்காட்சியில் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இன்று இந்த கண்காட்சி ஆரம்பித்த போது இருந்தது. நாளை இந்த கண்காட்சி முடியும் போது இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறியதா இல்லையா என்பதை தரவுகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். இந்த கண்காட்சி இன்று யாழ் முற்றவழியில் ஆரம்பித்த போது நேற்று தனது தரப்பில் ஒரு கண்காட்சியை செய்வதற்காக வன்னிக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா அங்கு காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி ஒரு காட்சிப்படுத்தலையும் சில கருத்துக்களையும் முன்னகர்த்த தலைப்பட்டார். அந்த வகையில் 11,000க்கும் மேற்பட்ட முறையீடுகள் மீதான விசாரணைகள், அதாவது காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான முறையீடுகள் மீதான விசாரணைகள் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் முடிவடையும் என்றும், இந்த வருடம் 5,000 முறையீடுகள் மீதான விசாரணைகளை முடிப்பதே தமது அரசாங்கத்தின் இலக்கு என்ற கரத்துண்டையும் ஹர்ஷன வன்னியில் நேற்று நீட்டினார். அத்துடன் காணாமல் போனோர் கவனியகத்துக்கு 65 புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதான விடயத்தையும், விசாரணை குழுவின் உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கவென 375 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதான விடயத்தையும் பழைய விடயங்களாக இருந்தாலும் புதிய விடயங்களாக அவர் நேற்று வன்னியில் காட்டிக்கொண்டார். அத்துடன் செம்மணி புதைகுழி மீதான விசாரணைகளுக்கு அரசாங்கம் சிறப்பு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், தேவைப்பட்டால் வெளிநாட்டு நிபுணர்களுடன் உதவியுடன் செம்மணி புதைகுழி அகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும், ஐக்கிய நாடுகள் சபை உட்பட்ட அனைத்துலக அமைப்புகளின் ஆதரவுடன் செம்மணி எச்சங்களுக்கு DNA எனப்படும் மரபணு பரிசோதனைகள் மற்றும் ஏனைய தடயவியல் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் சொல்லிக்கொண்டார். அத்துடன் இவ்வாறான பரிசோதனைகள் மூலம் இல்லையென்றால் விசாரணைகள் மூலம் செம்மணி புதைகுழிக்கு பொறுப்பானவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் வன்னியில் வைத்து ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் குறிப்பிட்டுக் கொண்டார். ஆனால் நீதி அமைச்சர் என்ற வகையில் ஹர்சன நாணயக்காரா இவ்வாறு சில விடயங்களை ஒத்தடமாக வன்னியில் சொல்ல தலைப்பட்டாலும், தமிழர்களின் அரசியல் பரப்பில் தற்போது தென்னிலங்கையை கையில் எடுக்கும் கிபில் ஓயா திட்டம் என்ற விடயம் இடக்கு முடக்காக வருவதாக தெரிகின்றது. 2,345 கோடி இலங்கை ரூபாய் செலவில் மணலாற்றில் 4,000க்கும் மேற்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு சுழி போடும் இந்த திட்டத்திற்கு அனுரவின் அமைச்சரவை கடந்த திங்கட்கிழமை அனுமதி வழங்கியுள்ளதால் இந்த விடயம் இப்போது தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. நேற்று தமிழரசு கட்சியிலிருந்து இந்த கிபிலோயா திட்டத்துக்குரிய எதிர்ப்பு போராட்ட அழைப்பு வந்தது. சக தமிழ் தேசிய கட்சிகளையும் இந்த எதிர்ப்பு போராட்ட அணியில் இணைந்து கொள்ளுமாறு கட்சியின் பிரதி செயலாளர் என்ற வகையில் சுமந்திரன் ஒரு அழைப்பையும் விடுத்தார். ஆனால் சுமந்திரன் போன்றவர்கள் இந்த பாரதூரமான விடயம் குறித்து அறிக்கைகளை விடுவதுதான் மறுதலையாக இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஏனைய கட்சிகளை இணைவதற்கும் சில தடை கற்களை போடும் யதார்த்தத்தை உருவாக்கிக் கொள்வதும் வெளிப்படையாகவே தெரிகின்றது. ஆயினும் இந்த கிபிலோயா திட்டம் தற்போது தமிழ் தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நாடாளுமன்றத்திலும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆனால் இலங்கை தீவின் நீர் முகாமைத்துவத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்குக்கும் இலங்கை தீவின் நீண்ட ஆறான மகாவலி ஆற்றின் பலன்கள் கிட்டிக்கொள்வது அவசியம் என்றாலும், இந்த திட்டத்தின் போர்வையில் கொழும்பு அதிகார மையம் நகர்த்த திட்டமிடும் சிங்கள குடியேற்றங்கள் என்ற விடயம்தான்
வடக்கு கிழக்கில் தமது இனத்தின் இனப்பரம்பலை மாற்றியமைத்து விடுமோ என்ற அச்சமும் கிளேசமும் தமிழ் இனத்தில் இருப்பதுதான் இந்த கிபுலோயா இல்லையென்றால் மகாவலி அபிவிருத்தி திட்டங்கள் போன்ற மத்திய அரசின் திட்டங்களின் எதிர்ப்பின் மையப்புள்ளியாக இருப்பதும் வெளிப்படையான ஆனால் யதார்த்தமான விடயம். அந்த வகையில் இந்த கிபுலோயா திட்டத்தின் மூலம் தமிழ் மக்களின் தாயக கோட்பாட்டுக்கு முக்கியமாக அவர்களின் இதய பூமி பகுதியாக கருதப்படும் மணலாற்றில் 4000க்கும் மேற்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் வரவுள்ளதான அச்சம் மீண்டும் தலையெடுக்க தலைப்படுகின்றது. இந்த அச்ச நிலைக்கு ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழிருக்கும் காணி அதிகாரம் என்ற ஒரு நாசகார முள் இந்த விடயத்தில் தமிழர்களை அச்சப்படுத்துகின்றது. ஒருவேளை இந்த முள் முறையாக அகற்றப்பட்டால், இல்லையென்றால் மத்திய அரசின் எதேச்சாதிகாரமான காணி கொள்கைகள் அகற்றப்பட்டால் தமிழ் மக்களும் இலங்கை நீர் முகாமைத்துவத்துக்கு பங்களிக்கக்கூடிய மகாவலி திட்டங்களை தமது முற்றங்களிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆனால் இப்போதைக்கு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தமிழர்களின் முற்றங்களில் நிலைமை இல்லை என்பது இந்த எதிர்ப்பு போராட்டங்களின் வழியாக தலையெடுக்க தலைப்படுகின்றது. 1979 ஆண்டில் ஸ்ரீலங்காவின் மகாவலி அதிகார சபை நிறுவப்பட்ட விடயமும் அதற்கு பின்னர் அது முன்னகர்த்திய சர்ச்சைக்குரிய விடயங்களும் தமிழர் தாயகத்துக்கு ஒரு பட்டறிவை வழங்கிக் கொள்ளும் விடயம் என்பதால் இப்போது அனுர அரசாங்கம் நகர்த்த திட்டமிடும் கிபுலோயா திட்டம் தமிழர் தாயக பகுதிகளில் ஒரு சிக்கல் திட்டமாக நோக்கப்படுகின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் நிர்வாக இயந்திரத்தில் பல அதிகார சபைகள் இருக்கத்தான் செய்கின்றன. வீதி அபிவிருத்தி அதிகார சபை முதல் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை வரை பல அதிகார சபைகள் ஸ்ரீலங்காவின் நிர்வாக இயந்திரத்தில் உள்ளன. உல்லாச பயணத்துறைக்கு ஒரு அதிகார சபை, துறைமுக நகர அபிவிருத்திக்கு என ஒரு அதிகார சபை, கொழும்பு நகர திட்டத்திற்கு என அதிகார சபை என பல அதிகார சபைகள் இருந்தாலும் இந்த அதிகார சபைகளுக்கும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் வித்தியாசங்கள் உள்ளன. ஏனைய அதிகார சபைகள் அனைத்துமே தத்தமது துறைசார் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் ஒரு நிர்வாக கட்டமைப்பாக இயங்கிக் கொள்வதே வழமையாக உள்ளது. ஆனால் இந்த மகாவலி அதிகார சபை மட்டும் அரசாங்க வர்த்தமானி மூலம் விசேட அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழர் காணிகளை இல்லையென்றால் பிரதேசங்களை எடுத்துக்கொள்ளும் வகையில் சூட்சுமங்களை கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த அதிகார சபை தனக்காக தேவைப்படும் பிரதேசங்களை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட ஒரு சபையாக இருப்பதுதான் தமிழ் மக்களுக்கும் அச்சத்தை தரக்கூடிய ஒரு விடயமாகும். அதாவது மகாபலி அதிகார சபை விரும்பினால் தான் கையகப்படுத்த திட்டமிட்ட பிரதேசங்களில் காணிகளை கையகப்படுத்திக் கொள்வதற்கும் அங்கு புதிய குடியேற்றங்களை உருவாக்கிக் கொள்வதற்கும் அந்த குடியேற்றங்களில் குடியேறும் மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்து அளிப்பதற்கும் அதாவது காணிகளை பகிர்ந்து அளிப்பதற்கும் அந்த இடங்களில் நீர்ப்பாசனம் மின் உற்பத்தி அனைத்து உட்கட்டமைப்பு நகர்வுகளை செய்வதற்கும் அதிகாரத்தை கொண்டுள்ள ஒரு அதிகார சபையாகும். ஆரம்பத்தில் ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் அரசாங்கம்தான் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சிங்கள பகுதிகளில் காணிகளை பகிரும் கைங்கரியத்தை செய்து கொண்டது. ஆரம்பத்தில் ஸ்ரீமா அரசாங்கத்தில் இந்த திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் அரசாங்கம் இந்த காணி பகிர்வை செய்த போது தேசிய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் அவற்றை பகிர்ந்து கொள்வது என்ற கொள்கை முடிவை அந்த அரசாங்கம் எடுத்தது. ஆனால் தென்னிலங்கையில் இந்த தேசிய விகிதாசாரம் என்ற விடயம் பிரச்சனையாகவில்லை. ஏனென்றால் கண்ணை மூடிக்கொண்டு தென்னிலங்கையின் இனப்பரம்பலை நோக்கினாலும் அங்கு சிங்கள மக்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். இதனால் மகாவலி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தில் இன ரீதியாக காணி பகிர்வுகள் இடம்பெற்ற போது தென்னிலங்கையில் அது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆனால் அன்றைய ஜே.ஆர். அரசாங்கம் இந்த திட்டத்தை தமிழ் பகுதிகளுக்கு நகர்த்திய போதுதான் அந்த திட்டத்தின் ஈடாக தாம் அடையக்கூடிய சில திட்டங்களை மனதில் வைத்து இதனை ஒரு கொள்கைசார் முடிவாக எடுத்தது. இந்த முடிவு 70களின் பிற்பகுதியில் எடுக்கப்பட்ட போது மாகாண சபை முறைமையோ அல்லது மாகாணங்களுக்கான காணி அதிகாரங்களோ இருக்கவும் இல்லை. ஏனென்றால் 87 தான் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் பின்னர் இந்த மாகாண சபை முறைமை பிறந்தமை நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். இதனால் தான் இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை திட்டம் தமிழர் தாயக பகுதிக்குள் நுழையும் போது பழைய தேசிய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்திற்காக காணிகள் பகிரங்கப்பட்டால் அது நிச்சயமாகவே வடக்கு கிழக்குக்கு சிக்கலாகும். ஏனென்றால் தமிழர் தாயக பகுதியின் முதலாவது பெரும்பான்மை
இனப்பிரம்பல் வகிபாகத்தை தமிழர்களும் முஸ்லிம்களும் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் அவர்கள்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இனவிதாசாரண அடிப்படையில் காணி வடக்கு கிழக்கில் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டால் அங்கு தமிழ் பேசும் மக்களை விட இனப்பெரம்பலை கடுமையாக உரசும் வகையில் சிங்கள மக்கள் தான் அதிகமாக காணிகளை பெறுவார்கள். ஏனென்றால் இதுவும் ஒரு யதார்த்தம். இப்போதைய கிவிலோயா திட்டத்திலும் இதுதான் முதன்மை சிக்கலாக இருப்பதால் தமிழ் மக்கள் எச்சரிக்கை அடைகின்றார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஏனென்றால் தேசிய இன விதாசாரத்தின் அடிப்படையில் காணிகள் மணலாறு போன்ற இடங்களில் பகிரப்பட்டால் ஏறக்குறைய அவ்வாறு பகிரப்படும் காணிகளில் 3/4 பங்கு சிங்களவர்களுக்கும் மிகுதி 1/4 பங்கு தான் தமிழர்களுக்கும், அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கும், தமிழர்கள் முஸ்லிம்கள் என பகிரப்படக்கூடும். அவ்வாறு 3/4 பங்கு சிங்களவர்களுக்கு பகிரப்பட்டால் அந்த காணிகளை பெறுவதற்கு அந்த பகுதிகளில் சிங்கள குடிப்பெரம்பல் இல்லை என்பதால் அவற்றை பெறுவதற்கு வெளியிலிருந்துதான் சிங்கள மக்கள் கொண்டு வரப்பட்டால் அங்கு ஒரு புதிய திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் வரும் என்பதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை உள்வாங்கித்தான் இப்போது கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அனுரவின் நல்லிணக்க அரசாங்கத்தை ஆகா ஓஹோ என புகழும் சில சமூக ஊடகர்களும் தமிழ் ஊடகர்களும் இந்த விடயத்தை எவ்வளவு தூரம் பாரதூரமாக எடுக்கின்றார்களோ இல்லையோ, கிவிலோயா திட்டம் என்பது தமிழர்களுக்கு கடுமையாக அவர்களின் இன பரம்பலை மாற்றும் திட்டத்தை கொண்டிருப்பதை யாராலும் இப்போதைக்கு மறுத்துரைக்கவே முடியாது.